பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு அயான்ஸ் கார்டன் டு கிச்சன் விலாக். இங்கே பாருங்கள், ஹோட்டல் ஸ்டைலில் சூப்பராக முட்டை மக்ரோனி வீட்டிலே எப்படி செய்யுதுன்னு தெரியுமா? இந்த நான் சொல்கிற மசாலாக்களோட சேர்த்து நீங்கள் சமைச்சு பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க. சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் ரிப்பீட்டடாக கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. இன்றைக்கி நான் காட்ட போகிற இந்த ஈஸியான ரெசிபி 10 நிமிஷத்துலேயே ரெடி ஆகிரும். அதுவும் ஹோட்டல் டேஸ்ட்டை விட சூப்பரான டேஸ்ட்டில். அப்படின்னா இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பாருங்கள், ஒரு கடாயை எடுத்து வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுப்போம். எண்ணெய் விட்டுட்டு 3 முட்டையை எடுத்து உடச்சி ஊற்றிக்கலாம். 3 முட்டையை உடச்சி ஊற்றிட்டு இதில் வந்து டேஸ்ட்டுக்காக வந்து நம்ம இப்போ வந்து மிளகுத்தூள் 1 ஸ்பூனும் உப்பு கொஞ்சமாக சேர்த்துப்போம். இப்போ ரெண்டும் சேர்த்துட்டு நல்லா வந்து அப்படியே உதிரியாக கிண்டிடணும். இது வந்து ஆம்லெட்டோ நம்ம ஆஃப் ஆயிலோ போட போகிறதில்ல. இது வந்து மக்ருனியில் சேர்க்க போகிறதுனால இதை வந்து நல்லா உதிரியாக கிண்டிடணுங்க. இங்கே பாருங்கள், நான் எந்த அளவுக்கு உதிரியாக தான் கிண்டிகிட்ருக்கேன். அப்படியே பொறியாக வருது பாருங்களேன். இதே மாதிரி நல்லா வந்து நம்ம கிண்டிடணும். நல்லா வந்துருச்சு பாருங்கள். வெந்து நல்லா உதிரியாக வந்துருச்சு. இதை வந்து அப்படியே இன்னும் ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுருவோம். ஏன்னா இது வந்து லாஸ்ட்டாக தான் நம்ம வந்து மக்ருனியில் சேர்க்கணும். அதனால் இதை வந்து அப்படியே எடுத்து ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். வச்சுட்டு இப்போ அதே கடாயில் வந்து 1 ஸ்பூன் வந்து நெய் விட்டுக்கலாம். நெய் விட்டாலும் விடலாம், அப்படி இல்லாட்டி பச்சை வெண்ணெய் விட்டாலும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ 1.5 ஸ்பூன் வந்து எண்ணெய் விட்டுப்போம். நெய்யும் எண்ணெயும் சேர்ந்து சூடானதுக்கப்புறம் ஒரு 4 பல்லு பூண்டு எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதே போல் சின்ன துண்டு இஞ்சி, அதையும் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது ரெண்டையும் போட்டு நல்லா பொரிஞ்சு வரையில் ஒரு பச்சை மிளகாய் எடுத்து கட் பண்ணியிருக்கேன். 4ஆக கட் பண்ணிவிட்டு அதையும் போட்டு நல்லா 3மே எண்ணெயில் வந்து நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா அதை வதங்கிடணும். வதங்கினதுக்கப்புறம் நம்ம பெரிய வெங்காயம் 2 வெங்காயம் எடுத்து நைஸாக கட் பண்ணியிருக்கோம்ல, அந்த பெரிய வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கிடணும். வதக்கி வரையில் இது வந்து அந்த அப்படி கண்ணாடி பக்குவத்துக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு கேரட்டு, இந்த கேரட்டையும் போட்டு நம்ம வந்து நல்லா அந்த எண்ணெயில் வதக்கணும். ஏன்னா நம்ம வந்து இப்போ தண்ணி ஊற்றி வேக வைக்க போகிறது இல்லைங்க. இந்த மக்ருனியில் வந்து தண்ணி ஊற்றி இந்த காய்கள்லாம் தண்ணி ஊற்றி வேக வச்சோம்னா அப்படியே கொலன்னு போயிடும். அதனால நம்ம வந்து எண்ணெயிலே கலக்கணும். எண்ணெயிலே கலந்து நல்லா வெந்துட்டு வரையில் இப்போ வந்து 2 தக்காளி, பழுத்த தக்காளி எடுத்து பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் வந்து நல்லா போட்டு நல்லா அந்த தக்காளி வந்து நல்லா மசிய வெந்துடணும். வெந்து வந்ததுக்கப்புறம் நல்லா இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு குழஞ்சி வேகுது பாருங்கள். இந்த அளவுக்கு குழஞ்சி வந்ததில் கொஞ்சமாக நம்ம மஞ்சள்தூள் வந்து கலருக்காக மஞ்சள்தூள் போடுவோம். மஞ்சள்தூள் போட்டு அதுவும் அந்த மஞ்சள்தூளும் பச்சை வாசம் போகிற அளவுக்கு நம்ம வதக்கிடணும். எல்லாம் வதங்கியதுங்கள இப்போ உப்பு டேஸ்ட்டுக்காக உப்பு போட்டுவோம். ஏன்னா நம்ம இப்போ முட்டையிலையும் உப்பு போட்டிருக்கோம், மக்ருனிலையும் வேக வச்ச மக்ருனிலையும் உப்பு போட்டிருக்கோம். அதனால் இந்த மசாலாவுக்கு மட்டும் தகுந்தாப்புல கொஞ்சமாக கவனமாக பார்த்து உப்பு போட்டுக்குவோம். மக்ருனி வேக வச்ச வீடியோ வந்து மிஸ் ஆகிடுச்சுங்க. நான் 2 கப்பு மக்ருனி எடுத்து வேக வச்சுருக்கேன். அது அப்போ வந்து எல்லாம் வந்துருச்சு. இப்போ வந்து தக்காளி இதெல்லாம் வெந்து நல்லா கொலைய வெந்ததுக்கப்புறம் நம்ம வந்து இந்த ஒரு குடமிளகாய் வச்சுருக்கோம். ஏன்னா குடமிளகாய் வந்து ஃபஸ்ட்டே நம்ம போட்டுட்டோம்னாக்கா வந்து அப்படி இது வந்து குடமிளகாய் வந்து குழஞ்சி போயிடும். அதனால வந்து நல்லா தக்காளியெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தான் நம்ம குடமிளகாய் போடணும். இந்த குடமிளகாயும் போட்டு நல்லா வதங்கிடட்டுங்க. நல்லா கிண்டி வந்ததுக்கப்புறம் இங்கே பாருங்கள், குடமிளகா வந்து ஒரு 80% வெந்திருக்குது பாருங்கள். இந்த அளவுக்கு இருந்தால் தான் குடமிளகா சாப்பிடையில நல்லாயிருக்கும். நல்லா கொலைய வெந்துருச்சுன்னா அதோடைய டேஸ்ட்டே மாறி போயிடும், குடமிளகாயோடைய டேஸ்ட்டு. இப்போ மசாலாக்கள் போடுவோம். இப்போ 1 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள், அதே 1/2 ஸ்பூன் வந்து கரம் மசாலா தூள் போட்டிருக்கோம். எல்லாம் போட்டுட்டு இப்போ மிளகாத்தூள் வந்து மிளகாத்தூள் 1 ஸ்பூனுங்க. இடையில என் பேரை வந்து என்னை ரெக்கார்ட் பண்ண விடாமல் டிஸ்டர்ப் பண்ணுறேன். ஆனால் வாயெல்லாம் தடுமாறுது. குழம்பு மல்லித்தூள், பச்சை மல்லித்தூள், குழம்பு மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள், இட்லி பொடி, கருவேப்பிலை பொடி, பூண்டு பொடி, நெல்லிக்காய் லேகியம், அரிசி வடகம், கூழ் வடகம், இதெல்லாம் ஆர்டர் பேரில் செஞ்சு கொடுத்துக்கிட்டுருக்குறாங்க. தேவைப்படுறவங்க இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு, ஸ்க்ரீனில் தர வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்கள் வீட்டுக்கே கொரியரில் அனுப்பி வைப்போம். எல்லாம் இதெல்லாம் வந்து அப்படி வதங்கி பச்சை வாசம் போனதுக்கப்புறம் நம்ம தக்காளி சாஸ் வந்து 2 ஸ்பூனு. இந்த தக்காளி சாஸ் வந்து நான் கடையில் வாங்கின சாஸ் தாங்க, வீட்டில் ரெடி பண்ணலை, காலி ஆகிடுச்சு ரெடி பண்ணது. இப்போ சோயா சாஸு 1 ஸ்பூன் போட்டுட்டு இது எல்லாம் அந்த சாஸெல்லாம் வந்து எல்லா இடமும் நல்லா அந்த மசாலாவில் கலந்து வர்ற அளவுக்கு போட்டு கிண்டிடணும். கிண்டினதுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருக்கோம் மக்ருனி. இது 2 கப்பு மக்ருனி எடுத்திருக்கேன். 2 கப்பு 2 கப்பு மக்ருனி எடுத்துட்டு இது வந்து நல்லா வந்து அந்த மசாலாவோட கலக்கணும். நம்ம 2 கப்பு நான் மக்ருனி எடுத்து இதை வந்து தண்ணியில் வேக வச்சுருக்கேன். உப்பு போட்டு நம்ம வேக வைக்கல. 1 ஸ்பூன் வந்து எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் ஊற்றிக்கிறேன்னா எண்ணெய் ஊற்றி வேக வச்சோம்னாலே அந்த மக்ருனிலாம் வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கிறாமல் இருக்கும்.
நல்லா வெந்ததுக்கப்புறம் வந்து ரொம்ப கொலையை வேக வச்சிடக்கூடாதுங்க. ஒரு 90% வேக வச்சு அதை அப்படியே வடிகட்டி பச்சை தண்ணியை ஊற்றி நல்லா அந்த சூடெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா பச்சை தண்ணியில் அலசிடணும். அப்போ தான் அந்த உதிரி உதிரியாக வரும் மக்ரோனி. இல்லாட்டி அப்படியே கட்டி மாட்ட பிடிச்சிரும். கட்டி மாட்ட பிடிச்சி கொலன்னு போயிருங்க. பாருங்கள் எவ்வளோ உதிரி உதிரியாக வந்திருக்கு. இந்த அளவுக்கு வந்து அந்த எல்லாத்தையும் மசாலா எல்லாத்தையும் மக்ரோனிலாம் ஒன்றா கலந்ததுக்கப்புறம் நம்ம வந்து அந்த பொரிச்சு வச்சுருக்கோம்ல முட்டை, அதையும் போட்டு நல்லா எல்லா இடமும் நல்லா கிண்டிடுவோங்க. கிண்டிட்டு இப்போ வந்து சில்லி ஃப்ளேக்ஸ், ஒரு ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ். இந்த சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து வேறு ஒன்றும் இல்லைங்க, வரமிளகாயை எடுத்து மிக்சியில் போட்டு சும்மா பல்ஸ் மோடில் 2 ஓட்டு ஓட்டினாக்கா அதுதாங்க சில்லி ஃப்ளேக்ஸு. அது ஒரு ஸ்பூன் போட்டுக்கிட்டோம். இப்போ வந்து சீஸ் வந்து எடுத்து போட்டுக்கோம். இது வந்து நான் பெரிய சீஸாக வாங்கலைங்க, அது துருவி போடுறதுக்கு. இது வந்து நான் வந்து சாண்ட்விட்ச் செய்கிறதுக்காக ப்ரெட்டில் வைக்கிறதுக்காக ஸ்கொயர் டேப்பில் இருந்தேன், அந்த சீஸு தான் இருந்துச்சு. அதை வச்சு தான் நான் இப்போ இந்த சீஸை போட்டிருக்கிறேன். எரிமா வரேன். இப்போ எல்லாத்தையும் சீஸெல்லாம் எல்லா இடமும் போட்டுட்டு இப்போ லாஸ்ட்டாக வந்து என்னுடைய ஃபேவரெட்டு கொத்தமல்லி இலையெல்லாம் எல்லாம் தூவி அப்படியே ஒரு 10 நிமிஷம் வச்சு, 10 நிமிஷம் இல்லை 7 நிமிஷம் அப்படியே மூடி வச்சுட்டு திறந்து பார்த்தா வாசமும் செம்ம டேஸ்ட்டுங்க. அந்த சீஸெல்லாம் அப்படியே மெல்ட் ஆகி எல்லாம் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஹோட்டல்லாம் என்னங்க, நம்ம இது மாதிரி வீட்டில் செஞ்சு சாப்பிட்டோம்னா ஹோட்டலுக்கு போகிற ஐடியாவே வராதுங்க. வீட்டில் திருப்பி நம்ம ரிப்பீட்டடாக எல்லோரும் நம்மளை செஞ்சு சமைச்சு தர சொல்லுவாங்க. வீட்லேயும் நிச்சயமாக கண்டிப்பாக நம்ம அனைவருக்கும் பாராட்டுகள் இருக்குதுங்க. இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு சீஸெல்லாம் மெல்ட் ஆகிருக்குதுன்னு, அவ்வளோ ஒரு டேஸ்ட்டுங்க. என்னுடைய வீடியோவை இப்போ முதல் முறையாக பார்க்குறவங்களால் தான் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் நண்பர்களுக்கும் அதிகமாக ஷேர் பண்ணுங்கள். இதே போல் நீங்களும் உங்கள் வீட்டில் மக்ரோனி சமைச்சு சாப்பிட்டு சந்தோஷமாக இருங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாம்.